சேது படத்துல நடிச்ச ஹீரோயின். என்னது மயில் இருக்கு. அது தெரியுது, அது ஏன் இதுல வச்சிருக்க? இல்ல, குட்டி போடும் அதான். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இவங்களை பார்த்தது திருமதி செல்வம் அப்படின்ற ஒரு சீரியலில் தான். அர்ச்சனா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க, சஞ்சீவ் அவங்களுக்கு ஒய்ஃபா. உண்மையிலேயே இந்த சீரியல்லாம் பார்த்த காலங்கள் ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு செம்ம ஃபீலாக இருக்குது. நானும் இவரும் பேசிட்டு இருந்ததை நீங்க ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு மகனும் மருமகளும் ரூமுக்குள்ள தனியா பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆக்சுவலாக இந்த ஹீரோயினோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிலியா. பாலா சாரோட சேது படத்தில் நடிக்கிறதுக்காக இவங்களுக்கு அபிதா குஜலாம்பா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துல இருந்து இவங்களோட பேர் அபிதா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்திலேயே சங்கவி அப்படின்ற ஒரு சீரியலோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. அங்கே போய் இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பார்த்த அந்த டேரக்டர், இந்த பொண்ணு அழகா இருக்காங்களே, இவங்களை சீரியல் நடிக்க வைக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி கிரிமினல் அப்படின்ற ஒரு சீரியலை நடிக்க வைக்கிறாரு. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் சேனல்ல ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோகுலம் காலனி, வரம் அப்படின்ற சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குது எட்டுப்பட்டி ராசா படத்துல பொன்வண்ணன் அவங்களுடைய சிஸ்டரா நடிக்கிறதுக்காக. இந்த படத்துக்கு அப்புறமா கோல்மால் அப்படின்ற தமிழ் படமும், மலையாளத்துல மஸ்மரம், தேவதாசி அப்படின்ற படங்கள்லயுமே நடிக்கிறாங்க. எந்த அச்சன் എന്തിനാ അങ്ങനെ ചെയ്തത്? அசூயா. இந்த படங்கள்லாம் பார்த்த பாலா சார் இவருடைய சேது படத்தில் இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சிருந்த கீர்த்தி ரெட்டி அண்ட் ராஜஸ்ரீ இவங்களாம் ட்ராப் பண்ணிட்டு அபிதா இவங்களை சூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவளை பியூட்டிஃபுல்லா உண்மையான பிராமின் கேர்ள் மாதிரியே நடிச்சு கொடுத்துருப்பாங்க அவங்களும். அதுலேயும் முக்கியமாக இவங்களுடைய வாய்ஸ் தான் அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ இன்னசென்ட்டாக, அவ்வளோ சைல்டிஷாக இருக்கும் அந்த படத்தில். இது பாருங்க, ஆத்துல சின்னவா தப்பு பண்ண பெரியவா கண்டிப்பா. இப்ப நீங்களே தப்பு பேசுறீங்களே, நீக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க ஸ்டடீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி படிக்கிறதுக்காக போயிட்டாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா இவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி பற்றின கான்டாக்ட்ஸ் இல்லை, பழக்கம் பிடிச்சி வச்சிருந்த எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இழந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்படி நடிச்சது தான் ராமராஜ் அவங்க கூட சேர்ந்து சீரி வரும் காலை, அடுத்து பூவே பெண் பூவே, அரசாட்சி படத்துல அர்ஜுன் சாரோட சிஸ்டரா, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன தமிழ் படங்களை நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2009 இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறமா சீரியல்ஸ்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீரியல்ஸ்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல்ஸ்ல மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. திருமதி செல்வம், தங்கமான புருஷன், மணிக்கூண்டு, சிம்ரன் திரை, ஆதிபராசக்தி, தென்றல், பொன்னூஞ்சல், முத்தாரம் அண்ட் இப்போ கரண்ட்ல ஜீ தமிழ் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சின்னஞ்சிறு கிளி அப்படின்ற ஒரு சீரியலுமே சுகுணா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சித்ராவுக்கும் விஸ்வாவுக்கும் நான் மட்டும் அம்மா இல்ல, நீயும் அவங்களுக்கு அம்மா தான்.